இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் நாளிலே நம்மோடு கூட தமது வசனங்களை தெரியப்படுத்தி இந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு மகிழ்ச்சியையும் விடுதலையும் சமாதானத்தையும் ஈந்தருளுவாராக. பிரியமானவர்களே, நாம் நமக்குள்ளே சில வேளைகளிலே நாம் ஒரு கேள்வி நம்மை நாமே பார்த்து கேட்டுக்கொள்வதுண்டு. என்னவென்று சொன்னால், நாம் நல்லவர்களாயிருக்கிறோம், நாம் அநேகருக்கு நன்மை செய்கிறோம், ஆனால் அநேகர் நமக்கு நல்லவர்களாய் இல்லையே, அல்லது அவர்களுடைய குணங்கள் சரியாக இல்லையே என்று சொல்லி சில வேளையிலே அநேகருடைய குணங்களை நாம் ஆராய்கிறோம், ஆராய்ச்சி செய்கிறோம், அல்லது அறிந்து கொண்டு நாம் வேதனைப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நிற்கிறவர்கள் என்று எண்ணி விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு. வேத வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்தா அவன் நியாயம் தீர்க்கப்படான். ஆக இன்றைக்கு நம்மை ஒரு விசையாக நாம் ஆராய்ந்து அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, மற்றவர்களை அறிந்து கொள்ளவும் ஆராயவும் அவருடைய குற்றங்களை சரியாய் நாம் கண்டுபிடிக்கவும், அன்பானவர்களே, தெரிந்த நமக்கு நாம் நம்முடைய குற்றங்களை நம்முடைய குறைவுகளை அருமையானவர்களே நாம் அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் போதிக்கிறார். அருமையானவர்களே, உன் கண்ணிலே இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணிலே இருக்கிற துரும்பை எடுத்து போடு என்று நீ சொல்வானே என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் சந்திக்கும்படியாக கடந்து வருகிறான். அவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அழைக்கிறான் என்று சொன்னால், அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொன்னார். அவருடைய அழைப்பு எப்படின்னா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் வணங்கி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அருமையானவர்களே, 17வது வசனத்திலே, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அன்பானவர்களே, இவன் கேட்பதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் உணர்ந்து கொண்டார். அவன் சொல்லுவான், எனக்கு பிறன் யார்? ஆக அவன் நல்லவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நிரூபிக்க வேண்டும், அல்லது சான்றிதழ் பெற வேண்டும், அல்லது பாராட்டு பெற வேண்டும் என்று சொல்லி அவன் அப்படியாய் சொல்லுகிறான். இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கைக்கொள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொன்ன பொழுது உடனே சொல்லுகிறான், இவையெல்லாவற்றையும் நான் என் சிறு வயது தொடங்கி நான் செய்து கொண்டு வருகிறேன் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், குழந்தையா இருந்து கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், பல தலைமுறையாய் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். அப்படி என்று சொல்லி அருமையானவர்களே, நம்மை நாம் நீதி உள்ளவர்கள் என்று ஒருவேளை எண்ணிக்கொண்டிருப்போமேயானால் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்க்கும்போது, எல்லாம் சரியாய் சொன்னாய், சரியாய் செய்திருக்கிறாய், நல்லது. ஆனா அவர் சொல்லுகிறார், என்னை பார்த்தா நீ நல்லவன் என்று சொன்ன அப்படின்னு. பிரியமானவர்களே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி இன்றைக்கும் கூட சில வேளைகளிலே நம்மை அநேகர் பழி சுமத்தும் போது, குறை சொல்லும் பொழுது, குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது நாம் மன கசப்போடு மனவேதனையோடு அருமையானவர்களே
நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவோம் மற்றவர்களிடத்துல. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை பார்த்து நீ நல்லவன் என்று சொல்வானேன் என்று. ஆக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் முன்பாக தாழ்த்தினார். ஒரு மனிதன் முன்பாக என்னையா நல்லவன் என்று சொல்லுகிறாய் என்று இயேசு கிறிஸ்து தாழ்த்தினார். ஆனால் ஒரு தெய்வத்துக்கு முன்பாய், இரட்சகருக்கு முன்பாய் ஒரு மனிதன் எனக்கு பிறன் யார் என்று தன்னை உயர்த்தினான். பிரியமானவர்களே, நன்மை செய்யலாம், நியாயங்களை கை கொள்ளலாம், கட்டளைகளை கை கொள்ளலாம், வேதத்தை அறிந்து கொள்ளலாம், வேத வசனத்தின்படி வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கலாம். நல்லது, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதே வேளையிலே அருமையானவர்களே, நாம் நீதிமான் என்று, அருமையானவர்களே மற்றவர்கள் குற்றவாளிகள் என்று, அருமையானவர்களே நம்மை முதன்மையான ஒரு இடத்திலே நம்மையே நாம் நிறுத்தி கொள்வது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபிக்கிற வேலையிலே கூட ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி மார்பிலே அடித்து கொண்டு பாவியாக என் மேலே கிருபையாயிரும் என்று சொன்னார். ஆனால் பரிசேயனோ அருமையானவர்களே தன்னுடைய நியாயங்களை சொன்னான். அவன் ஜெபிப்பதை சொன்னான், அவன் ஆராதிப்பதை சொன்னான், அவன் காணிக்கையும் தசம பாகங்களை கொடுப்பதையும் சொன்னான், தன்னிடத்துல என்ன நிறைவு உண்டோ அதை சொன்னான். அருமையானவர்களே, ஆனால் ஆயக்காரனோ தன்னிடத்துல என்ன குறைவு உண்டோ அதை சொன்னான். தேவ சமூகத்திலே இன்றைக்கு நாம் நிறைவை சொல்லி பாராட்டியோ, நாம் நிறைவை சொல்லி அருமையானவர்களே நம்ம ஆண்டவரிடத்திலே பாராட்டியோ மகிமையோ பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் குறைவற்றவர்களாய் வாழ வேண்டும். நம்மிடத்திலே இருக்கிற குறைவுகளை கர்த்தரிடத்திலே நாம் எடுத்துரைக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 21ஆம் அதிகாரத்தில் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கொண்டு உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தார், அவன் மேல ஒரு அன்பு வச்சார். ஏன்னா சின்ன வயசிலிருந்து எல்லாத்தையும் சரியாய் செய்யும்படியாய் நீ உற்சாகப்பட்டு ஆண்டவரிடத்துல போதிக்கப்பட்டு செய்து கொண்டிருக்கிற நல்லது அப்படின்னு அவனிடத்துல அன்பு கூர்ந்து பிரியமா ஒரு குறைய சொன்னார். ஒரு வேளையில நம்மிடத்துல கூட நம்முடைய மூத்தவர்களோ, ஆன்மீகர்களே, போதகர்களோ அல்லது சிநேகிதர்களோ, குடும்பத்தாரோ நம்மிடத்திலே அன்பு வைத்து நம்மிடத்திலே இருக்கிற ஒரு குறைவை அவர்கள் அழகாய் சொல்வார்களே, ஆனால் அதிலிருந்து நாம் மீண்டு வர, அதை விட்டு விலகி வர நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நம்மை குற்றவாளிகள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று அவர்களை நாம் விரோதிக்க கூடாது. பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு என்று அவர் சொன்னதின் நோக்கம், அந்த மனிதனிடத்திலே அவர் அன்பாய் இருந்தார். அவனிடத்திலே அன்பு நிறைந்தவராய் இந்த வார்த்தையை சொன்னார். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொன்னார். பிரியமானவர்களே, அந்த குறைவை சொன்னார், உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடினாலே அவன் மிகுந்த துக்கம் அடைந்து அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அவன் விலகி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்மையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எத்தனை உபதேசங்களை நாம் கை கொள்ளுகிறோம், எத்தனை காரியங்களை நாம் கடைபிடிக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, நம்மையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, நம்மை நல்லவர்கள் என்று அல்லது நீதிமான்கள் என்று அல்லது பரிசுத்தவான்கள் என்று அந்த இடத்துல நாம் முதன்மையானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்போமே, ஆனால் சற்று நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து நல்லவன் என்று சொல்வானேன் என்று கேட்டாரே. ஒரு தெய்வத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பாவங்களை, நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகளை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாய் நாம கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிப்போமே, ஆனால் நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் அளித்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல இருக்கிற குறைவுகளை கர்த்தருடைய சமூகத்துல தெரியப்படுத்தி அறிக்கையிட்டு நாம் அன்மையானவர்களை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.